ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபேஷன் சேனல். ப்ளவுஸில் பேக் நெக்கில் ஸ்டோன் லேஸும் சில்வர் லேஸும் வச்சு ஒரு அழகான டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கேன்வாஸை மெயின் கிளாத் கொஞ்சம் நல்லா லேஸான கிளாத்தாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் கிளாத் மேலே கேன்வாஸை தச்சு எடுத்துக்கிட்டு அந்த கிளாத்தை லைனிங் கிளாத் மேலே கேன்வாஸ் வெளியே தெரியாமல் ரெண்டு பக்கமும் லைனிங் கிளாத் தெரிகிற மாதிரி சுற்றி தச்சு எடுத்துக்கலாம். சுற்றி தச்சு எடுத்ததுக்கப்புறம் லைனிங் கிளாத்தில் நெக்கோட டிசைனை வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் மேலே ஒரு 1/2 இன்ச்சு அளவு கழுத்து அகன்றாமல் அளவுகள் மாறாமல் தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதை மெயின் கிளாத் மேலே வச்சு தச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையலுக்கு விட்டு சுற்றி தச்சு திருப்பி விட்டுக்கலாம். துணி நகராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பின் குத்திக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை சுற்றி எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துக்கலாம். நாச்சஸ் கொடுக்கறது கொஞ்சம் வளைவுகள் நல்லா திருப்பி கொடுக்கும். அதுக்காண்டி கொஞ்சம் நம்ம எந்த மாதிரி டிசைனில் வரைஞ்சிருக்கோமோ அந்த டிசைன்லேயே கிடைக்கும். அந்த நாச்சஸ் கொடுக்காம விட்டோம்னா திருப்பி கொடுக்காது, இழுத்து பிடிக்கும், டிசைன்ஸ் கரெக்டாக வராது. அதுக்காண்டி தான் நாச்சஸ் கொடுக்கறது. இந்த வளைவுகளில் நல்லா உள்ள துணி சுருங்கி போயிருக்கும், அதை நல்லா எடுத்து விடணும். நல்லா எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்தை தச்சு எடுத்ததுக்கப்புறம் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ள கிளாத்தை வெட்டி எடுத்துட்டு பேக் பார்ட் எப்பவும் ரெடி பண்ணுற மாதிரி கீழே 1 இன்ச்சு மடித்து தைச்சு எடுத்துக்கிறேன். பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிசைன் ரெடி பண்ணணும். டிசைனை நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு பக்கம் வரைஞ்சி அதை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு தட்டி எடுத்தோம்னா வந்துடும். இப்படி துணியை 2ஆக மடித்து போட்டுட்டு மேலே 2 தட்டு தட்டினோம்னா அந்த அச்சு இந்த பக்கம் விழுந்துடும். அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ டிசைன் தைக்க ஆரம்பிச்சிடலாம். சில்வர் லேஸை வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம்.
வரைஞ்சதுக்கு மேலேயே வச்சு தைக்கணும். ரொம்ப ஈஸியான டிசைன் தாங்க இது. கட்டிங் போட்டு எதுவும் எடுக்கிறதே இல்லை. மேலேயே வரைஞ்சி அது மேலேயே வச்சு தைக்கிறது. லுக்கு பார்க்க நல்லா இருக்கும். கீழே குட்டி குட்டி டிசைனுக்கு தச்சு எடுத்தாச்சு. இப்போ மேல் கழுத்துலேருந்து தச்சு எடுக்கிறோம். இப்படி தைக்கும் போதுக்கு அந்த குட்டி லேஸ்லாம் தைச்ச பிசுறு வெளியே தெரியாமல் தைக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு குட்டி குட்டி டிசைன்ஸுக்குரிய லேஸை வச்சு தைச்சி முடிச்சிடுறது. இப்போ பெருசாக கழுத்து மேலேருந்து வச்சு தைக்கும் போதுக்கு அதுக்குரிய பிசுறுலாம் மறைஞ்சிரும், வெளியே தெரியாது. முன்னாடி கழுத்துக்காக கொஞ்சோன்னு லேஸை விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சு தைச்சிக்கலாம். எங்கெங்கெல்லாம் லேஸ் வச்சு தைச்சோமோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டோன் லேஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டோன் லேஸ் தைக்கும்போது 4ஆம் நம்பரில் வச்சு தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஊசி உடையாமல் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மேலே ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு தைக்கிறேன். ஏன்னா முன் பார்ட்டு தைச்சிட்டு ஓவர்லாக் போடும்போது இந்த ஸ்டோன் லேஸ் இருந்தால் தையல் மேலே விழுகாது, அதாவது நண்டுக்கால் மேலே ஏறாது. அதுக்காண்டி அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் ஸ்டோன் லேஸ் வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன்.
இந்த இடத்துல அந்த ஷார்ப்னஸ் வரணுன்றதுக்காண்டி அந்த ஷார்ப் வரக்கூடிய இடத்துல ஒரே ஒரு கல்லை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷார்ப் வர்ற மணிக்கு நான் வளைச்சி கொடுத்து தைக்கிறேன். இல்லை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். நான் ஒரே ஒரு கல்லை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷார்ப் வர்ற மணிக்க தைக்கிறேன். நடுவில் இந்த இடம் ப்ளைனாக இருக்கிற மணிக்க தெரிஞ்சிச்சு. அதனால இந்த ஸ்டோன் லேஸ் ஒரு 4 கல் இருக்கிற மணிக்க 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இப்படி வச்சு தைச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை